உன்னால அவளை கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா நான் அவளை விட மாட்டேன். ஓ, அதையும் பார்த்து எப்ப அவ கழுத்துல தாலி ஏறிடுச்சோ அப்பவே அந்த திருமணத்தை அவ ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். அவ கழுத்துல தாலி ஏறின நிமிஷத்துல இருந்து அவன் தான் புருஷன். அவன் கூட தான் அவ வாழணும். இதுதான் முறை, சம்பிரதாயம் எல்லாம். என் தம்பி அவ கழுத்துல தாலி கட்டிட்டான். அதுவும் அவ சம்மதத்தோட கட்டிட்டான். இனி அந்த தாலிய அவுக்கவோ அறுக்கவோ எவனுக்கும் உரிமை கிடையாது. அண்ணன் இல்ல, பெத்த அப்பனுக்கே அந்த உரிமை கிடையாது. ஒருவேளை அந்த தாலி வேண்டானா அவளாதான் அதை தூக்கி போடணும். இதுக்கு மேல உசிரே போனாலும் உன்னை அவளை கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். போட வழியா. ஏய், என்ன பெரிய வீட்டு புள்ளன்னா உன்னை கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா? அந்த பொண்ணு மேல கைய வச்சா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சா கூட நீ தாங்க மாட்ட. போயிடு மரியாதையா. அரசியல்வாதி வீட்டு மவன்னா கல்யாண வீட்டுல வந்து தகராறு பண்ணுவியா? போயா வெளியே. யோ கதிர்வேலு, எல்லாம் வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அரசியல்வாதி ராஜேஸ்வரியோட பையன் திருமண வீட்டில் புகுந்து கலாட்டான்னு சோசியல் மீடியால போட்டனா பயங்கரமா ட்ரெண்ட் ஆகும். பாக்குறியா? யோ கதிர், நான் சோசியல் மீடியால லைவ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். 3000 பேர் இதுல. நீ செய்யற அயோக்கியத்தனத்தெல்லாம் அவங்க இதுல பாத்துட்டு தான் இருக்காங்க. முடிஞ்சதும் நாட்டுல இதுதான் ட்ரெண்டிங்கா இருக்கும். நடக்கட்டும் நடக்கட்டும். உன் லட்சணத்தை நாட்டு மக்கள் பார்க்கட்டும். அண்ணே, சோசியல் மீடியால போச்சுன்னா அம்புட்டும் பாழா போயின்னேன். வானே போயிடலாம். நீ கைய வச்சு பாரியா என்ன நடக்குதுன்னு பாப்பான். அந்த பொண்ணு மேல மட்டும் நீ கைய வச்ச இங்க இருக்க எல்லாரும் சேர்ந்து உன்னை முத்தி எடுத்துருவான்.